பாலமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது அணிவிக்கின்றாங்க. சங்கிலியில் பொறிக்கப்பட்டு இப்பொழுது குமரன் அவர்களுக்காக வழங்கப்படும். பஞ்சமூர்த்தி அவர்களுடைய புதல்வன் ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இலங்கை சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலய மஞ்சள் திருவிழா தவில் நாதஸ்வரம் பறை என்பன முழங்க சிறப்பாக இடம்பெற்றதுடன் திருவிழாவில் 2 யானைகள் திருமஞ்சம் முன்னே அம்மனை ஆசீர்வதித்து மாலையிட்டு வலம் வந்தவன் சிறப்பாக இருந்தது. இதேவேளை மஞ்சள் திருவிழா நாளில் ஈழத்து புகழ்பெற்ற நாதஸ்வர இசை சக்கரவர்த்திகளான பாலமுருகன் மற்றும் பஞ்சமூர்த்தி குமரன் அவர்களை யானையில் ஏற்றி வரப்பட்டு பொன்னாடை போர்த்து தங்கச் சங்கிலி அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதுடன் இசை நிகழ்வும் இடம்பெற்றது. வாருங்கள் இது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம்.
நாகபூஷணம் சுப்பசாமி பிள்ளை அவர்களின் புதல்வர் நாதஸ்வர சக்கரவர்த்தி ஈழநல்லூர் பாலமுருகன் அவர்களும், அதே போல 6வது தலைமுறையாக நாதஸ்வர இசையை இந்த மண்ணுக்கு மாத்திரமல்ல உலக பரப்பனைத்தும் தமிழர் வாழ்கிற நாடுகள் எல்லாம் கொண்டு சென்று சேர்த்திருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட விருதுகளை பெற்ற இலங்கை அரசினுடைய கம்பன் கழகத்தினுடைய ஏற்றமிகு இளைஞன், அதே போல தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி ஆதீனத்தினுடைய நாதஸ்வர கலாநிதி, இப்படி பல்வேறுபட்ட பட்டங்களை பெற்ற இசை நாதஸ்வர இசையை பொறுத்தவரையிலே பிரிக்க முடியாத தவிர்க்க முடியாத இரட்டையர்களாக ஒரு காலத்திலே விளங்கிய கானமூர்த்தி பஞ்சமூர்த்தி, இந்த 2 சகோதரர்களில் பஞ்சமூர்த்தியினுடைய மகன் திருகுமரன் அவர்கள், உங்களுடைய கரவொலிகளோடு நாங்கள் இருவரையும் இந்த மேடையிலே அழைக்கிறோம். எங்கள் மண்ணின் பாரம்பரியத்தை, இந்த மண்ணினுடைய இசையை, இந்த மண்ணினுடைய கலையை உலகம் வரைக்கும் கொண்டு சென்று சேர்த்த அந்த பெருமைக்குரிய இருவரையும் இந்த மஞ்சள் திருவிழா நாளிலே இந்த மேடை கௌரவிப்பதிலே பெருமை அடைகிறது. ஈழநல்லூர் பாலமுருகன் அவர்கள் 9 வயது இருந்து குருகுல வாசத்தில் இணைந்து 5 குருமார்களிடம் முறைப்படி நாதசுர இசையினை பயிர்ந்தவர். இன்று அவரும் அவருடைய புதல்வரும் இணைந்து 2 தலைமுறைகள் இசை நிகழ்ச்சி ஆற்றுகின்ற ஒரு தருணம், அதையெல்லாம் பார்த்து மகிழ்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடுப்பனவு எங்களுக்கு எல்லாம். அந்த வகையில் இந்த கலைஞர்களை எல்லாம் கௌரவிப்பதற்காக நாங்கள் அழைக்கப் போகின்றோம். எந்த மண்ணிலிருந்து அவர்கள் இசையை கொண்டு போனார்களோ அந்த மண், அந்த மக்கள் இன்றைக்கு அவர்களை கொண்டாடுகிறார்கள். நாளைக்கு இன்னும் ஒரு தலைமுறை இந்த இசையை நம்பி, இசையில் பாண்டித்தியத்தை நம்பி இந்த மண்ணில் வருவதற்கு நம்பிக்கை அளிக்கிற இந்த நாளினுடைய உபயகாரர் குமாரன் அவர்களுக்கான கௌரவத்தை இந்த மேடையிலே 5வது ஆண்டாக தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய மண்ணினுடைய தவில் வித்வான்கள், தாள அலங்கார கற்பனா ஜோதி இணுவையூர் NRS ரவீந்திரன் அவர்களையும், லயபேத விகார சிரோன்மணி இணுவையூர் NRS சுதாகரன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்த்து இந்த ஆலயங்கள் அறப்பணிச்சாலைகளாக மாற்றப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய சிந்தனையோடு நிறைய அறப்பணிகளை இந்த ஆன்மீகத்தினுடைய பெயராலே ஆற்றி வருகிற எங்களுடைய மதிப்புக்குரிய செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த கௌரவிக்கிற இந்த தருணத்திலே மேடைக்கு அழைக்கிறோம். காலையிலும் ஒரு மருத்துவ நிகழ்வு ஒன்று, ஒவ்வொரு நாளிலும் நம்பிக்கையோடு நிறைய பேர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றுகிற அந்த பணியை அவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமக்கள் மூலமாக கௌரவம் பெறுகிற அந்த தருணம் இதுவாக இருக்கிறது. அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். மாலை அணிவித்து கௌரவம் பெறுகிற நிகழ்வு தமிழ் வைத்துவான் விடுவில் சிவராசா அவர்களுடைய புதல்வர் ரவீந்திரன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். முதலிலே பொன்னாடை போர்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே பாலமுருகனாவுக்கான பொன்னாடை போர்ப்பதற்காக லண்டனிலிருந்து இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தூர் ஸ்ரீயண்ணன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அதாவது இன்றைய மஞ்சள் திருவிழா உபயகாரர் குமாரன் அவருடைய நெருங்கிய நண்பர், பிரபல்யமான லண்டன் மாநகரின் ஒரு வர்த்தகர், புத்தூர் மண்ணினுடைய மைந்தன், அன்புக்குரிய புத்தூர் ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது நாதசுர வித்வான் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார். குமரனாவுக்கான பொன்னாடையை போர்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் திரு ராஜ்குமார் அவர்களை. குமாரன் அவருடைய நெருங்கிய இன்னும் ஒரு நண்பர், கலையால் வான் என்று சிறப்பு பெற்றிருக்கும் இந்த வேளையில் பாலமுருகனாவுக்கான மாலையை அணிவிப்பதற்காக தமிழ் வித்துவான் விடுவில் சிவராசா அவர்களுடைய புதல்வர் ரவியன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அவருக்குரிய மாலை அணிவித்து கௌரவம் செய்வதற்காக. அடுத்து குமரன் அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்தல் தமிழ் வித்வான் எங்களது அன்புக்குரிய சுதாகரன் சுதாண்ணா அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிவித்து அவருக்கான வாழ்த்தினை தெரிவிக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. இது ரெண்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. 10க்குள்ளே யாராவது ஒரு இலக்கம் ஒன்று சொல்லுவீங்களா? 5 இல்ல 9 8 இல்ல
இப்போது இருவருக்குமான தங்கச் சங்கிலி இந்த நாளினுடைய உபயகாரர்களாலே அறிவிக்கப்படுகிறது. சொல்லிடுவோம் அவர்களுக்கான பட்டம், அதாவது இன்றைய சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய மஞ்சள் திருவிழா சார்பாக மஞ்சள் திருவிழா அவர்களுக்கான மாண்பேற்றி பட்டமளித்து மதிப்பளிக்கின்றது. அதை நாங்கள் தங்கச் சங்கிலியிலே பொறித்திருக்கின்றோம். அந்த சங்கிலியை இப்பொழுது குமாரண்ணா அவர்கள் நாதஸ்வர சக்கரவர்த்தி பாலமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது அணிவிக்கின்றார். உங்களுடைய கரவொலிகளோடு இந்த மண்ணின் கலைஞர் எங்கிருந்து உலகனைத்தம் பறந்து போனாரோ அதே மக்கள் முன்னால் கொண்டாடப்படுகிற ஒன்றாக இந்த மண்ணை கௌரவிக்கிறது. எங்களது கலைஞர்களை நாங்கள் எங்களுடைய மண்ணில் நாங்கள் தான் கொண்டாட வேண்டும். அடுத்து எங்களுடைய இன்னும் ஒரு தனது நாதத்தினால் உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை கட்டி வைத்திருக்கின்ற அன்புக்குரிய குமரன் அவர்களுக்கான கௌரவம், அதுவும் தங்கச்சங்கிலியில் பொறிக்கப்பட்டு இப்பொழுது குமரன் அவர்களுக்காக வழங்கப்படுகின்றது. உங்களுடைய கரவொலிகளோடு நாளைக்கு இன்னும் கலைஞர்கள் இந்த மண்ணில் புதிதாக வர வேண்டும், கலை பாரம்பரியம் உலகனைத்தும் பறந்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தோடு இவர்களுக்கான வாழ்த்துறையை வழங்குவதற்காக ஆலயத்தினோடு அறப்பணி வளர்ப்பது மாத்திரமல்ல ஆன்மீக பணியையும் நிறையவே இந்த மண்ணிலே ஆற்றிக் கொண்டிருக்கூடியவர், வாழ்த்துவதற்கு பொருத்தமானவர் தான் இந்த மேடையிலே அளிக்கப்பட்டிருக்கிறார். செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்துறைக்காக இந்த வேளையில் அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கிறோம். சீரணி நாகபூஷணி அம்பாள் திருத்தாள்களை பணிந்து வணங்கி இன்று இந்த நாடு போற்றுகின்ற தமிழர்களுக்கு பெருமை தந்த 2 இளம் கலைஞர்கள் யானை மீது இருத்தி ஊர்வலம் கொண்டு வந்து சண்டலிப்பாய் மண்ணிலே ஒரு உன்னதமான கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தின் நல்லூரிலே புகழ்பூத்த குப்புசாமி பிள்ளையினுடைய புதல்வனாக பிறந்து இன்று இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று அனைத்து நாடுகளிலும் தன்னுடைய இசை ஞானத்தினால் பல லட்சம் மக்களை நாத வெள்ளத்துக்குள் அழைத்து சென்ற பாலமுருகன் அவர்களை என்று கௌரவிப்பதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். யானையிலே அவர்களை ஊர்வலமாக கொண்டு வந்த போது சமீபத்திலே கேரளாவிலே எத்தனையோ யானைகளுக்கு முன்னாலே பாலமுருகன் நாத காணம் போடுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே கண்டு ஆனந்த கடிப்பிலே ஈழத்தவர்கள் பெருமையோடு போற்றினார்கள். இன்றைக்கு இந்த ஈழத் திருநாட்டிலே சீரணி அம்பாளுடைய வீதியிலே யானையிலே கொண்டு வந்து கௌரவித்தது பெருமைக்குரியது. அதே போல இன்றைக்கு குமரன் அவர்கள் உலகறிந்து ஒரு நாதஸ்வர வித்வான். அவருடைய தந்தை கே பஞ்சமூர்த்தி அவர்கள் பெருங்கலைஞர். அந்த பெருங்கலைஞர் காணமூர்த்தி, பஞ்சமூர்த்தி இரட்டையர்களாக இந்த நாட்டிலே கௌரவிக்கப்பட்டவர்கள். பஞ்சமூர்த்தி அவர்களுடைய புதல்வன் குமரன் அவர்கள் சின்ன வயதிலேயே நாதஸ்வரத்தை கையிலே எடுத்து இன்று நாத காணத்தால் உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கலைஞர்களையும் இந்த மண் போற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைய விழா உபயகாரர் குமாரன் அவர்கள் இப்படி ஒரு விழாவை செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே மன்னர்கள் தான் கலைஞர்களை யானையிலே இருத்தி, குதிரையிலே இருத்தி, முடி வைத்து பொன்முடிச்சு கொடுத்து கௌரவித்தார்கள். இந்த மண்ணிலே இப்பொழுது மன்னர்கள் இல்லை. இந்த மண்ணிலே எங்களுக்கு நாடு சுதந்திரமாக இல்லை என்றாலும் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த பணியை செய்வதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை வாழ்த்துகிறேன். 2 கலைஞர்களும் அன்புக்கு பாத்திரமானவர்கள். இங்கே பாலமுருகன் கே பத்மநாதன் அவர்களுடைய பிரதம சீடனாக இருந்து நல்லூர் கந்தசுவாமி கோயில் வீதியிலே கே பத்மநாதன் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவனாக வாசிக்க தொடங்கி
இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு வித்துவான். பாடின பாடலை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நடுவராக இருந்தேன். இன்றைக்கு உலகமே வியக்குகின்ற ஒரு வித்துவானாக அவர்கள் முடிந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலே இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெருமை, இந்த கலை உலகத்துக்கு பெருமை, இந்த நாட்டிலே நாதஸ்வர தவில் பாரம்பரியத்தை உருவாக்கியவர்களுக்கு பெருமை. ஒரு காலத்திலே தவில் மீது தட்சிணாமூர்த்தி, தவில் மீது என்ஆர் சினராஜா, இப்படி ஒரு பெரிய கலை பாரம்பரியம் நாடு கடந்து போய் இந்திய மண்ணிலே யாழ்ப்பாணத்து வித்துவான்கள் என்று நிலைநாட்டிய அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு இந்த இருவரும் அந்த பாரம்பரியத்தை காத்து பெருமை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய விழா உபயகாரர் வழக்கப்பெறாய் சிவகுமாரன் அவர்களையும் இப்படி யானையிலே கொண்டு வந்து பெருவிழா எடுத்து கௌரவித்தார்கள். சிவகுமாரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்குமாறு கொழும்பிலே இருந்து அறிவித்தார்கள். எனவே இது மிக பெருமதியான வாழ்த்து என்று கூறி அவர்களை நீங்களும் உங்களுடைய இதயத்தாரை வாழ்த்துங்கள். இன்னும் இவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று சீரணி தாயை பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நாதஸ்வர வித்வான் குமரன் ஆகிய இருவர்களுக்கும் நாதஸ்வர வித்வான் சிவகுமார் அவர்கள் மலர் முடியினை வழங்கியிருக்கின்றார். அதனை மதிப்புக்குரிய கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் முடிசூட்டி இப்பொழுது அவர்களை கௌரவம் அளிக்கின்றார். சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் 2024 குரோதி வருஷ மகோத்சவ மஞ்சள் திருவிழா நாளிலே இன்னிசை விருந்தளித்து எல்லோரையும் மகிழ்வித்த உலக புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர் PS பாலமுருகன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ராக லக்ஷ்ம பாரதி என்ற கௌரவ பட்டத்தினை வழங்கி மகிழ்வடைகின்றோம். வாழ்த்துக்களுடன் ஆர் குமார் அவர்கள் மஞ்சள் திருவிழா உபயகாரர் சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில். அதேபோல்தான் குமரன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ஜனரஞ்சகவேந்தன் என்கிற பட்டத்தை இந்த விருது வழங்கி கௌரவித்து இரும்பு எழுகிறோம். மஞ்சள் திருவிழாவுடைய உபயகாரன் ஸ்ரீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் குமாரன் அவர்கள். வாழ்த்துரைகள், வாழ்த்துகள், கொண்டாட்டங்களை வழங்கிய அத்தனை அதிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்கிறோம். பாலகுரனையும் குமரனையும் மேலே எட்டியாச்சு. சும்மா இறக்குவோமா? என்ன செய்யலாம்? சொன்னாதான் யா செய்யலாம். வேலையா என்ன செய்வோம்? இருவரும் வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னாதான் கூப்பிடும். ஒட்டுமொத்தமாக கரகோஷம் தந்தால் அவர்கள் வாசிப்பார்கள்.
கண்ணுக்கு குணமேடு கண்ணில் வரும் காட்சிகள் கண்ணில் வரும் காட்சிகள் கண்மணியே உறுத்தோ கண்மணியே உறுத்தோ கண்ணில் வரும் கண்மணியே உறுத்தோ உறுத்தோ காணாத கண்ணுக்குள்ள காணாத கண்ணுக்குள்ள 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 இருக்கும் அழகு அழகு தேவதை கண்ணு வரும் காட்சியெல்லாம் கண்மணிய உறுத்தோ கண்ணுக்குள்ள இருக்கும்
ஓடி வளர்ந்த கலாவா ஓடி வளர்ந்த ஓடி வளர்ந்த ஓடி வளர்ந்த ஓடி வளர்ந்த. Thank you. That was the power of live music. இதில் எந்த விதமான எழுதி வாசித்த ஒரு மியூசிக் கிடையாதுங்க. It was because of the divine gift of God. Thank you so much, பாலமுருகன், குமரன். We are blessed here with such amazing orchestra. ஜீவராஜா, thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன் இவங்க எல்லாரோட இங்க நான் நிக்கிறதுக்கு. தேங்க்யூ.
சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலய மஞ்சள் திருவிழா காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். ஏன்னா ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.